தோழர்களுக்கு வணக்கம். எடப்பாடி பழனிசாமி நேத்து சட்டப்பேரவையில இருந்து வெளிநடப்பு பண்ணும்போது நிருபர்கள்லாம் அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டாங்க. நீங்க பயந்துகிட்டு தான் போறீங்கன்னு சொல்லி முதல்வர் சொல்றாரு, ஏன் வெளிநடப்பு பண்ணினீங்க என்று சொல்லி கேட்டாரு. அவர் ரொம்ப புத்திசாலித்தனமா பேசுற மாதிரி நினைச்சுக்கிட்டு அவர் ஒரு மொக்கையான ஒரு பதில் சொன்னாரு. சிறுபிள்ளைத்தனமா ஒரு பதில சொன்னாரு. என்ன சொன்னாருனாக்க, அவங்க என்ன புள்ளி விவரத்தை சொல்லி பேசுவாங்க, ரெண்டாவது தனிப்பட்ட விரோதத்தினால கொலை நடக்குது, அதையெல்லாம் நாங்க உட்காந்து கேட்டுட்டு இருக்கணுமா என்று சொல்லி பேசினாரு. இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயத்த சொன்னாரு. அவர் இத்தனை ஆண்டு காலம் அரசியல்ல இருந்தும் அவருக்கு இந்த அரசியல்னா என்னன்னே அறியாத சிறுபிள்ளைத்தனமா ஒரு பதில சொன்னாரு. தொகுதி மறுவரையை கொண்டு சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை மறைக்கிறதுக்காக இவர் தொகுதி மறைமுறையை பத்தி பேசிட்டு இருக்காரு. தொகுதி வரைமுறையை பத்தி பேசணும்னா பாராளுமன்றத்துல பேசுறது மட்டும்தான் அதுக்கு தீர்வாகுமே ஒழிய வெளியே பேசுறதுனால எந்த தீர்வும் இல்லை என்று சொல்லி ஒரு சிறுபிள்ளைத்தனமா ஒரு பதில சொன்னாரு. அதை பத்தி தான் இப்ப பேச போறேன் இந்த காணொலியில. இந்த மாதிரி பிரச்சனைகளை எப்படி ஒரு எதிர்கட்சி தலைவரா, ஒரு சரியான எதிர்கட்சி தலைவராக இருந்திருந்தார், ஒரு அறிவார்ந்த அரசியல்ல முதுமை பெற்ற அனுபவம் பெற்ற எதிர்கட்சி தலைவராக இருந்திருந்தால் இந்த பிரச்சனையை எப்படி அணுகி இருக்கணும் என்று சொல்லி அந்த கோணத்துல இப்ப நம்ம பார்க்க போறோம். பார்க்கறதுக்கு முன்னாடி நம்முடைய திராவிட பேச்சரங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. நன்றி. அதாவது புள்ளி விவரத்தை சொல்லி பேசுவாரு என்று சொல்லி பேசினாரு. தனிப்பட்ட விஷயம், ஆமா, தனிப்பட்ட விரோதத்தினால கொலை நடக்குது என்று சொல்லி பேசினாருன்னு சொல்லி சொன்னாங்க. உண்மைதான். அவங்க ஆட்சி காலத்துல இருக்கும்போதும் கேள்வி கேட்கும்போது இந்த மாதிரி சட்ட ஒழுங்கு பிரச்சனை வந்துருச்சு என்று சொல்லி கேட்கும்போதும், அம்மையார் ஜெயலலிதா இருக்கும்போதும் இதே புள்ளி விவரத்தை சொல்லித்தான் பேசுவாங்க. ஒரு முதல்வர் என்ன பண்ணாரு, கடந்த 2012ஆம் ஆண்டுல இருந்து 2024ஆம் ஆண்டு வரைக்கும் கடந்த 12 ஆண்டுகள்ல எடுத்துக்கிட்டாக்க 2012ல தான் அதிகமா, மிக மிக அதிகமா கொலை நடந்திருக்குது. 2012ஆம் ஆண்டுல மட்டும் 1943 கொலைகள் நடந்திருக்கு. 2013ஆம் ஆண்டுல மட்டும் 1927 கொலைகள் நடந்திருக்குது. ஏன் லாக்டவுன் நேரத்துல கூட அதிமுக ஆட்சியில அதிக கொலைகள் நடந்திருக்குது. 2020ஆம் ஆண்டுல 1661 கொலைகள் நடந்திருக்குது. அப்போ இதையெல்லாம் கம்பேர் பண்ணும்போது 2024ஆம் ஆண்டுல தான் 1540 கொலைகள் மிக மிக குறைவாக நடந்திருக்குது என்று சொல்லி முதல்வர் அவர்கள் சட்டம் ஒழுங்கு திமுக ஆட்சியில மிக சரியாக காவல்துறைகள் எடுத்த நடவடிக்கையினாலதான் சட்ட ஒழுங்கு கட்டுக்குள்ள இருக்குது, அதனாலதான் கொலை குற்றங்கள் குறைவாக நடந்துட்டு இருக்கு என்று சொல்லி பேசினாரு. இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு இந்த புள்ளி விவரங்கள் கூட பிரச்சனை இல்லை. அவர் ஆட்சி காலத்துல நடந்த அந்த தரவுகள்லாம் எடுத்து அதை பத்திலாம் பேசிடுவாரோ, அதான் முதல்வர் பேசும்போதே சொன்னாரு, பயந்துகிட்டு ஓடுறாங்க என்று சொல்லி சொன்னாரு. அதையெல்லாம் பத்தி பேசிருப்பாரா என்று பயந்துகிட்டு என்ன பேசுவாரு, அவங்க ஆட்சியில என்ன நடந்தது. இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டாக்க, தூத்துக்குடியில துப்பாக்கி சூடு நடந்தது. அப்ப இவர்கிட்ட போய் நிருபர்கள் கேள்வி கேட்கிறாங்க, 13 பேர்த்த சுட்டு கொண்டுட்டாங்களே, அது குறித்து உங்க கருத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்ப எடப்பாடி முதல்வராக இருந்த பழனிசாமிகிட்ட போய் கேட்கிறாங்க. கேட்கும்போது அவருக்கு சொன்னாரு பதிலு, ஆமா, அப்படியா, நானே உங்களை போலதானே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன், டிவியை பார்த்து தானே தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிறுபிள்ளைத்தனமாக விளையாட்டுத்தனமாக அந்த நிருபர்கள்ட்ட அந்த பதில சொன்னாரு. ஒரு முதல்வரா இருக்கிறவங்க அப்படி சொல்லலாமா? முதல்வருக்கு கட்டுக்குள்ள இல்ல அப்படிங்கிறது அவரு சொல்லும் போதுல இருந்தே தெரிஞ்சுக்கிச்சு. கட்டுக்குள்ள இல்லைங்கிறது ஒரு விஷயம், ஒரு முதல்வர் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்றதே தப்புங்கிறது கூட அவருக்கு தெரியல. பாயிண்ட் 1. இந்த சாத்தான் குளத்துல பெலிக்ஸ் ஜெயராஜ்னு அப்பா மகன் 2 பேரும் காவல்துறை போலீஸ்காரங்களால அடிச்சே கொன்னுட்டாங்க. லத்தியில அடிச்சு மர்ம உறுப்புகள்ல அந்த மலமர ஓட்டையெல்லாம் குத்தி அதெல்லாம் ரத்தமா அப்படிலாம் கொன்னுட்டாங்க.
அதை போய் நிருபர்கள் கேட்டதுக்கு அதுக்கு என்ன சொல்றாருன்னா, ஒரு கிரிமினலா அப்படி ஒன்றும் அடிச்சுலாம் கொள்ளலையா, அவங்க வந்துட்டு உடம்பு சரியில்லாம இருந்துதான் இறந்துட்டாங்க, லாக்அப் டெத்லாம் இல்லது என்று சொல்லி பொய் சொல்லி காவல்துறையே போலீஸ்காரங்களை காப்பாத்துறன்ற எண்ணத்தோட பொய் சொல்லி மறைச்சாரு. அப்படி சொல்லியிருந்தா தான் அது தப்பு. அந்த மாதிரி ஏதாவது திமுக ஆட்சியில நடந்திருக்குதா இது வரைக்கும்? எந்த தவறையாவது முதல்வர் அவர்கள் மறைக்கும் எண்ணத்திலேயோ அல்லது காவல்துறையினரை காப்பாற்றும் எண்ணத்திலேயோ இது வரைக்கும் எங்கேயாவது பேசியிருக்கிறாரா? அப்புறம் பழனிசாமி ஒன்று சொன்னாரு, ஒன்னா நடவடிக்கை எடுத்துட்டேன்னு சொல்லுவாங்க, நடந்ததுக்கு அப்புறம் எடுத்து என்ன பிரயோஜனம் என்று சொல்லி கேட்பாங்க. நடந்த உடனே உரிய காவல்துறை அதிகாரிகளை கைது செய்து அவங்கள சஸ்பெண்ட் செய்து நடவடிக்கை எடுக்கிறது அது ஒரு அரசாங்கம். ஆனா நீங்க என்ன பண்ணீங்க, இது காவல்துறை இந்த மாதிரி வேலையவே செய்யல, சப்போர்ட் இல்ல பண்ணீங்க. இது எப்படி ஒரு தப்பு செய்யற காவல் அதிகாரிக்கு சப்போர்ட் பண்ண நீங்க எப்படி இத பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன இருக்கு? இதனாலதான் அங்க இருக்காம இத பத்தியெல்லாம் எங்க முதல்வர் பேசிடுவாரோ அப்படின்னு பயந்துகிட்டு வெளியே ஒடியான்ட்டாங்க, வெளிநடப்பு பண்ணி வந்துட்டாங்க. அது இப்போ தொகுதி மறுவரையறைக்கு வருவோம். அவரு என்ன சொன்னாரு, பாராளுமன்றத்துல போய் பேசினாதான் அதனால யூஸ், வெளியில பேசி ஒரு யூஸ்ல ஒரு பயன் இல்லை, தேவையில்லாம சட்ட ஒழுங்கு மறைக்கிறதுக்காக பேசிட்டு இருக்காங்க என்று சொல்லி பேசியிருக்காரு. ஒரு அரசியல் கட்சியோட செயல்பாடு எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பத்தி இப்ப நம்ம பார்ப்போம். அரசியல் கட்சி ஒரு அரசாங்கம் மக்கள் விரோத சட்டங்களை திட்டங்களை இயற்றும் போது அதை நம்ம எங்க போய் பேசணும்? ஒண்ணு பாராளுமன்றத்துல பேசணும், சட்டமன்றத்துல பேசணும், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் இருக்கிற உள்ளாட்சி அமைப்புகள்ல பிரதிநிதிகள் பேசுவாங்க. அதுவும் இல்லையா, பெரிய இஷ்யூ ஆகுதா, பெரிய பிரச்சனை, மக்கள் உரிமை பாதிக்கப்படுற மாதிரி பிரச்சனை இருக்குதா, பாருங்க நாங்க எல்லா கட்சிகளும் ஒன்னா இருந்து இந்த சட்டத்தை எதிர்க்கிறோம், அதனால இது மக்கள் விரோத சட்டம். இப்போ உதாரணத்துக்கு இந்த தொகுதி மறுவரையறையவே எடுத்துக்குவோமே, இப்ப ஒன்றிய அரசாங்கம் அதை கொண்டுட்டு வருது, அதனால மாநில அரசுகளின் உரிமைகள் பறிக்கப்படும். தொகுதி டீலிமிட்டேஷன் கொண்டுட்டு வந்தா மாநில அரசோட உரிமைகள் பறிக்கப்படும். ஒரு மாநிலத்துக்கு அதிக உறுப்பினர்களும் ஒரு மாநிலத்துக்கு குறைவான உறுப்பினர்களும் இருக்கும்போது நம்மளுடைய இப்ப தமிழ்நாட்டுல 39 உறுப்பினர்கள் இப்ப இருக்காங்கன்னா 39 பேரும் பாராளுமன்றத்துல போய் குரல் கொடுக்குறாங்க. அதனால நம்ம குரல் அது செயல்படுத்துறாங்களோ இல்லையோ, கேட்கிறாங்களோ கேட்கலையோ அது ரெண்டாவது. ஆனால் நம்மளுடைய குரலா, நம்ம மக்களின் குரலா அங்க 39 பேரு பேசுறாங்க. அது இப்ப நடக்குது. இதுவே உத்தரப்பிரதேசத்துக்கு 200 தொகுதியும் இங்க 39 தொகுதியும் கொடுத்தாக்க நம்ம பேசக்கூடிய வாய்ப்பே இல்லாம அவங்கள வச்சு மட்டும், வடக்கணுங்களை வச்சு மட்டும் சட்டத்தை ஏற்றிட்டு போய்கிட்டே இருப்பாங்க. நம்ம குரல்கள் அங்க நசுக்கப்படும். அந்த மாதிரி ஒரு நிலை வரக்கூடாதுன்னு தான் முதல்வர் அவர்கள் என்ன பண்ணாரு, இந்தியாவில் இருக்கிற எதிர்கட்சிகள் அனைத்தையும் இந்த தொகுதி மறுவரையறைனால பாதிக்கப்படுற அனைத்து கட்சிகளையும் ஒன்று சேர்த்து இப்ப 22ஆம் தேதி அதுக்கு அனைத்து கட்சிகளும் கூட்டம் நடக்குது. அப்ப கூட்டம் நடக்கும்போது அனைத்து கட்சிகளும் ஒரே குரலா எங்க மாநிலம் இதுக்கு பாதிக்கப்படுது, நாங்க இதுக்கு ஆதரவு கொடுக்க மாட்டோம், எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரே குரலா அனைத்து மாநிலங்கள்ல இருக்கிற எதிர்கட்சிகளும் இந்த டீலிமிட்டேஷன்ல யார் யாரெல்லாம் எதிர்க்கிறாங்களோ அத்தனை பேரும் ஒன்று சேர்ந்து பேசும்போது அந்த குரலுக்கு வலு சேர்க்கும். ஆளும் அரசாங்கம் அதை கொண்டு கொஞ்சம் பயப்படும். இந்த அறிவு கூட இல்லாம எப்படிதான் இந்த எடப்பாடி பழனிசாமி இப்படிலாம் பேசிட்டு இருக்கிறாருன்னு தெரியல. இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்னன்னாக்க, மக்கள் மன்றத்துல இந்த மக்கள் பிரதிநிதிகளுக்கு எல்லாம் எஜமானர்கள் யாருனாக்க மக்கள் தான். இன்னொன்னு மக்கள்கிட்ட கொண்டுட்டு சேர்க்கணும். அப்போ மக்கள்கிட்ட சேர்க்கும் போது தான் இந்த கட்சி வேணுமா வேணாமான்னு முடிவு பண்றது அவங்க தான். அப்போ மக்கள் இந்த 3 யுக்திகளை தான் அரசியல் கட்சிகள் கையில் எடுக்கும். ஏன் எடப்பாடி பழனிசாமி சட்டமன்றத்துல மட்டுமா பேசுறாரு? எதுக்கு அவரு தெருவா கூட்டம் போட்டு பேசிட்டு இருக்காரு, மக்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாரு? அவரு பேசுறாருல்ல, சட்டமன்றத்துல பேசினா மட்டும்தான் யூஸ், அங்க மட்டுமா பேசுறாங்க? அவங்களும் மக்கள் மன்றத்துல பேசுறாங்களே. ஏன் இவருக்கு இந்த புரிதல் கூட இல்லாம போயிருச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒருவேளை
அவங்க வந்து இது வரைக்கும் அவங்க தலைவர்களாவது அல்லது அவராவது இருமொழி கொள்கைனா என்ன என்று சொல்லி பேசி, சமூக நீதினா என்ன, பெண் விடுதலைனா என்ன, இப்படியெல்லாம் கொள்கையை பேசி அவங்க வந்து கட்சியை வளர்த்துருந்தாங்கனாக்க ஒருவேளை எடப்பாடிக்கும் புரிஞ்சிருக்கும் எதனால இந்த மாதிரிலாம் திமுக அரசாங்கம் செயல்படுதுன்னு. எடப்பாடிக்கும் புரிஞ்சிருக்கும். அவரு எப்படி அரசியல் பண்ணி அவரு எப்படி முதல்வரானாரு? டயரனைக்கும் தவழ்ந்து போயும் ஜெயலலிதா காலில் விழுந்தும் அப்படித்தானே அந்த முதல்வரானார். அவரு ஒன்றும் கொள்கையை பேசி அவருடைய அறிவு ஆற்றலை வெளிப்படுத்தி அவர் முதல்வராக இருந்திருந்தாருன்னா இதெல்லாம் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் எப்படி அணுகணும்னு தெரிஞ்சிருக்கும். இதெல்லாம் தெரியாம தான் இவர் வந்துட்டு தவழ்ந்து போனதுனால இன்னும் சிறுபிள்ளைய போலவே கம்பராமாயணத்தை சேக்கிலார் எழுதினாருன்னு சொன்னார் இல்லையா? திராவிடம்னா என்னன்னா புராணத்துல போய் பார்க்கணும்னு சொன்னார் இல்லையா? இந்த மாதிரி தான் சரியான எதிர்கட்சி அமையாததுனால மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு, திராவிட மாடல் முதல்வர் அவர்களுக்கு எதிர்கட்சிகளே இல்லாத ஒரு முதல்வரா, ஒரு தலைவரா வந்து எதிரிகளே இல்லாத, எதிர்கட்சிகள் இருக்கிறாங்க ஆனா சரியான எதிரிகளா இல்லாத முதல்வராக இன்னைக்கு வந்து அவர் சட்டமன்றத்துல இருக்காரு. மக்கள் மன்றத்திலையும் அப்படிதான் சரியான எதிரிகள் இல்லாம இருக்காங்க. இதுதான் எடப்பாடி வந்துட்டு சரியா அவர் வந்து கொள்கையை பேசி மக்கள்கிட்ட போய் அவர் திறமையாற்ற வளர்த்து முதல்வராக இருந்தாக்க அவருக்கு வெளிநடப்போட அர்த்தம் என்ன, எதுக்காக வெளிநடப்பு பண்றோம், வெளிநடப்பு பண்றதுனால என்ன பயன், புள்ளி விவரம்னா என்ன, சாதாரண யூடியூபர்கள் கூட ஒரு வீடியோ பண்ணா புள்ளி விவரத்தோட பேசினா தான் அதனுடைய உண்மைத்தன்மை மக்களுக்கு போய் சேருங்கிறது யூடியூபர்களுக்கு கூட தெரியுது. ஆனா இந்த எதிர்கட்சி தலைவராக இருந்துக்கிட்டு பேருக்கு எதிர்கட்சி தலைவர், ஆனா இவங்க என்ன புள்ளி விவரத்தை சொல்லி பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நகைப்புக்குரிய வகையில சிறுபிள்ளைத்தனமாக அரசியல்னா என்னன்னு ஒரு புரிதல் இல்லாத ஒரு நம்ம தமிழ்நாட்டுக்கு கிடைச்ச ஒரு என்ன சொல்றது பரிதாபங்கள். இவர் எடப்பாடி பழனிசாமிலாம் இந்த காணொலியை பார்த்துட்டு இருக்கிறீங்க. உங்களுடைய கருத்துக்களை சொல்லி ஆதரவு கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.